தம்பி நல்லா சின்ன பையனாக இருக்கீங்க, நல்லா ஒர்க் பண்ணீங்க நம்புகிறேன். அப்பா பேர், ஃபோன் நம்பரு, பிறந்த கார்டு வந்துருச்சா? இது பண்ணுங்க. யூத்தோட பொருளாளர் நீங்கள் யாரும் சொல்லுங்க. இந்த பூத்துக்கு துணை செயலாளர் நீங்கள், சரிங்களா? நம்ம என்ன ஒர்க் பண்ணணும்? மக்களுக்கு வந்து நம்ம வந்து நம்ம ஆட்சியோடைய இதை எடுத்து சொல்லி அதோடைய பலனெல்லாம் சொல்லி இது பண்ணணும். சூப்பர்க்கா, வாழ்த்துக்கள். ஃபோன் நம்பரு 8248881150. ஓகே, நன்றிண்ணா. தம்பி பூத்தோட துணை செயலாளர் நீ, வாழ்த்துக்கள். திருப்பி பூபாலன் வரலையா? வந்திருக்காராம். தம்பி அப்பா பேர், ஃபோன் நம்பர் சொல்லுவா. உறுப்பினர் கார்டு உங்கள்கிட்ட இருக்கா? உன்னை தவிர இந்த உங்கள் சொந்த பந்தங்கள் ரத்த பந்தங்கள் யாராவது போட்டிருக்காங்களா? யாரும் போடலையா? வாழ்த்துக்கள். இந்த பூத்துக்கு நீ பொருளாளர், கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் ஒரு குரூப் கிரியேட் பண்ணி எப்படி மக்கள்கிட்ட பேசினா அதெல்லாம் சொல்லி ஓட்டு வாங்கி கொடுத்துரு. நன்றி. சரஸ்வதி அவங்க உங்கள் கணவர் பேருக்கா? ஃபோன் நம்பர் சொல்லுங்க அண்ணா. கொஞ்சம் அண்ணா அண்ணா கொஞ்சம் முடிச்சுடுண்ணா, கோச்சிடுண்ணா. 76 சார். சொல்லுங்கம்மா. 76 திரு என்ஜி டில்லி பாபு ஆப்ஷனா? சீனா சொல்லும் போது சந்தேகம் வருது. திருமதி புஷ்பலதா வந்திருக்காங்கண்ணா, வந்திருக்காங்க. வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புரட்சி தலைவர் அம்மாவும் வணங்கி நம்ம எல்லாம் ஆளாக்கிய இந்த இயக்கத்தை உருவாக்கி இன்றைக்கு புரட்சி தலைவராக உருவாக்கப்பட்ட இயக்கம் என்றென்றைக்கு இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படுகின்ற நம்முடைய கழகத்துடைய நிரந்தர பொதுச்செயலாளர், வருங்கால முதலமைச்சர், 4 ஆண்டு காலம் நம்முடைய தமிழகத்தை சீரோடு சிறப்போடும் ஆட்சி செய்து மக்கள் மனதில் என்றைக்கும் முதலமைச்சராக இருக்கின்ற, மக்கள் மனதில் முதலமைச்சர் அல்ல 2026 மீண்டும் முதலமைச்சர் வரக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்ற ஒரே தலைவர் புரட்சி தமிழர் அண்ணன், கழகத்துடைய நிரந்தர பொதுச்செயலாளர், நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி நல்ல ஆலோசனை கிணங்க இன்றைய தினம் திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் கூண்டிப்பூண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பூண்டி கிழக்கு ஒன்றியத்தின் சார்பில் நடைபெறுகின்ற பூத் கமிட்டியும் கிளைக்கழக செயலாளர்கள் அறிமுக கூட்டம் இந்த சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஏறத்தாழ 1 மாத காலமாக இந்த பணியினை மேற்கொண்டு வருகின்ற நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய காலத்தில் பல்வேறு துறையில் அமைச்சராகவும், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய காலத்தில் பல்வேறு துறையில் அமைச்சராகவும், இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியுடைய காலத்தில் சிறப்பான முறையில் அண்ணன் சொல்கின்ற கட்டளைக்கு ஏற்றவாறு செயல்படுகின்ற புரட்சித் தலைவர் அம்மா இவர்களுடைய அமைச்சர்கள் மந்திரியாக இருந்தது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நம்முடைய எடப்பாடியாருடைய தலைமையில் அவருடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு செயல்படுகின்ற ஆற்றல் மிக்க செயல்மரராகவும் போர்படை தளபதியாகவும் 1 மாத காலமாக சிறப்பான முறையில் இந்த பணியை மேற்கொண்டு வருகின்ற கழகத்தின் முன்னோடி நம்முடைய செய்தி தொடர்பாளர், எம்ஜிஆர் மன்றத்துடைய செயலாளராக வருகை தந்திருக்கின்ற எங்கள் பாசத்துக்குரிய ஐயா முன்னாள் அமைச்சர் பொன்னையா அவர்களை வருக வருக என்று பூண்டி ஒன்றியத்தின் சார்பில் வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற விதத்தில் நம்முடைய சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சென்றிருக்கின்ற யார் அந்த சார் என்பதை வெளியிட்ட பெருமைக்குரியவரும், ஐடி விங் என்றால் இதுதான் என்பதை எடுத்துக்காட்டியவருமான அன்புக்கு மிகுந்த மரியாதைக்குரிய சென்னை மன்றத்தினுடைய மன்றத்துடைய பொறுப்பு செயலாளராகவும்
இன்றைக்கு நம்முடைய திருவள்ளூர் வடக்கு மாவட்டத்துடைய பொறுப்பாளராக பூத் கமிட்டியை கிளைக்கழகத்தை ஆய்வு செய்கின்ற விதத்தில் செயல்படுகின்ற அன்புக்குரிய வினோத்குமார் அவர்களே, இந்த நிகழ்வில் சிறப்பான முறையில் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சியை சீரோடு சிறப்போடு நடத்த வேண்டும் சொன்ன உடனே இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற பூண்டி கிழக்கு ஒன்றியத்துடைய ஆற்றல் மீது ஒன்றிய செயலாளர் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக இந்த ஒன்றியத்தை கட்டி காத்து என்ற செயல்மறவர் பாசத்துக்குரிய அன்பு தம்பி BM பிரசாத் அவர்களே, அவரோடு இணைந்து பணியாற்றும் விதத்தில் சிறப்பான செயலாற்றி வருகின்ற மாவட்டத்துடைய பொருளாளராகவும் பூண்டி ஒன்றியத்துடைய முன்னாள் சேர்மனாக பணியாற்றிய எங்கள் பாசத்துக்குரிய அண்ணன் சிறப்பான முறையில் பணியாற்றுகின்ற அண்ணன் வெங்கட்ராமன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சென்றிருக்கின்ற மாவட்டத்துடைய மாணவணி செயலாளர் அன்பு தம்பி ராகேஷ் அவர்களே, மாவட்டத்துடைய தொழில்நுட்ப செயலாளர் இமயம் மனோஜ் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற சுதாகர் ஒன்றிய துணை செயலாளர் சுதாகர் அவர்களே, மற்றும் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய ஒன்றிய பொறுப்பாளர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் யார் இல்லையா, அங்கே போயிட்டாங்களா? ராஜா அவர்களே, பழனி அவர்களே, நேரு அவர்களே, செல்லையா அவர்களே, குமரிவேல் அவர்களே, தனசேகர் அவர்களே மற்றும் சதீஷ் அவர்களே, மாவட்டத்துடைய ஐடி விங்குடைய இணை செயலாளர் சதீஷ் அவர்களே, அன்புக்குரிய போந்தவாக்கு கிழக்கையுடைய செயலாளர்கள் அன்புக்குரிய PR நேரு அவர்களே, K ஏழுமலை அவர்களே, அன்புக்குரிய V பழனி அவர்களே, பழனி தானா, அன்புக்குரிய எத்ராஜ் அவர்களே, முரளி அவர்களே, ரவி அவர்களே, S அன்பு அவர்களே, உலகேந்திரன் அவர்களே, G வெங்கடேஸ்வர் அவர்களே, RT பாஸ்கர் அவர்களே, மணி அவர்களே, ராஜன் அவர்களே, தாமு அவர்களே, விஜயகுமார் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அலந்தேரி கிளைக்கழகத்திலிருந்து செயலாளர்களாக பவானி அவர்களே, PN ராஜா அவர்களே, அன்புக்குரிய எழிலரசு அவர்களே, சசிகுமார் அவர்களே, அஸ்வினி அவர்களே, சுப்பிரமணியம் அவர்களே, முரளி அவர்களே, இந்த கிளைக்கழகத்தை சார்ந்த மற்ற நம்முடைய மேலக்கிளம்பூர் சார்ந்த இன்றைக்கு புதிதாக பதிவேற்றிருக்கின்ற இந்த மேலக்கிளம்பூருடைய கிளைக்கழக செயலாளர்கள் அன்புக்குரிய வினோத்குமார் அவர்களே, ராஜா அவர்களே, மாரிமுத்து ஒன்றிய கழக செயலாளர் நதியா அவர்களே, நதியா சேகர் அவர்களே, விலைவாசி உயர்ந்திருக்கிறது, சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறது, போதைப் பொருள் இன்றைக்கு அநியாயமாக இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும். இதெல்லாம் தீர்வு காண வேணும்னா இன்னும் ஒரு 11 மாதம் அமாவாசை இருக்குது அவர்கள் வெளியேற்றுறதுக்கு. அந்த 11 அமாவாசையில் நம்ம உஷாராக இருந்து செயல்பட்டு நம்ம ஆட்சியை மீண்டும் கொண்டாடணும்னா அம்மா கண்ட கனவு, புரட்சித்தில் எம்ஜிஆர் கண்ட நம்ம எப்படி இந்த பகுதியில் அனந்தேரி மக்களெல்லாம் ஒரு சாதாரண புரட்சி பாரத்தில் நின்ன ஒரு பெண்மையை, ஒரு சகோதரியை நாம் இடைத்தேர்தலில் வெற்றி பெற செய்தோமோ அதே போல் வருகின்ற காலத்தில் இந்த பகுதியில் யாரை வேட்பாளர் அறிவித்தாலும் இரட்டை சின்னத்தில் வாக்களித்து அவர் வெற்றியடை செய்வதுதான் நம்முடைய இலக்கு. அந்த நம்ம கட்சியிலே இப்படி இருந்தால் தான் நமக்கு நம்ம கட்சியில் இருக்கிற பசங்க அடுத்த கட்சி போகலனாவே இன்னும் அதிகமான இளைஞர்கள் நம்முடைய கட்சியில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதை நீங்கள் முதலாவதாக கவனத்தில் வைத்துக்கொண்டு அவர்களுக்கெல்லாம் வருங்காலத்தில் அந்த எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் வந்தார்னா படித்த இளைஞராக இருந்தால் பட்டம் பெற்ற இளைஞர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வேலை வாய்ப்பில் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த புதிதாக நம்ம பூத் கமிட்டி போட்டிருக்குன்னா அவங்களுக்கெல்லாம் எதனா ஒரு வகையில் உதவி செய்கின்ற வாய்ப்பு இருக்கும். அந்த உதவியை நீங்கள் பெற வேண்டும் என்றால் நம்முடைய ஆட்சி வரணும், அந்த எடப்பாடியார் முதலமைச்சராக வரணும். அதற்கு நீங்கள் முழுமையான ஒத்துழைப்பை தரணும். நீங்கள் தந்தாதான் அண்ணன் முதலமைச்சர் ஆக முடியும். பொன்னேரி கும்மிடிப்பூண்டி இந்த 2 தொகுதியும் 234 தொகுதி இருக்கிற தமிழகத்தில் அதில் முதல் தொகுதி கும்மிடிப்பூண்டி, 2வது தொகுதி பொன்னேரி. இது இரட்டலை தொகுதிகளாக இருக்கும். 2 இரட்டலை தான். இந்த 2 தொகுதி வெற்றி அடைந்தாவே ஆனால் எடப்பாடி அவர்கள் 234 தொகுதியில் வெற்றி அடைவது உறுதி என்பதற்கு எடுத்துக்காட்டாக தான் இன்றைக்கு நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதை நீங்கள் உருவாக்கி தருவீர்கள். ஏற்கனவே ஒரு பை எலெக்ஷன் நம்ம சந்தித்தோம், அதிலேயும் உருவாக்கி தந்திருக்கீங்க. ரெட்டை லட்சணத்தில் நிற்க வச்சு ஒரு சகோதரியை ஜெயிக்க வச்சுருக்கோம். அதே போன்று வருகின்ற காலத்தில் 2024 நாம் வெற்றியடை செய்தால் அண்ணன் எடப்பாடி அண்ணன் முதலமைச்சர் ஆவது உறுதி என்பதை எடுத்துக்காட்டுகின்ற விதத்தில் இந்த போந்தவாக்கு கிராம மக்களும் அனந்தேரி கிராம மக்களும் அதேபோல் மேலக்கரம்பலூர் உள்ள மக்களும் நந்திமங்கலம் மக்களும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒட்டுமொத்தமாக இந்த 6 பூத்தில் வருகை தந்திருக்கிற சகோதரர்கள் எல்லாம்
சிறப்பான முறையில் செயலாற்றி பூத் கமிட்டி என்பது ஆணிவேர், எப்படி கிழக்காக ஆணிவேராக இருக்கிறார்களோ அதே போன்று பூத் கமிட்டியும் ஆணிவேர். நாம் கொடுக்கப்பட்ட திட்டங்கள் இன்னைக்கு நிறுத்தப்பட்டு இருக்கிறது. அந்த நிறுத்தப்பட்ட திட்டங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும். இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சீர்கேடு மற்ற அனைத்தும் இன்றைக்கு இருக்கின்ற காரணத்தால் அதெல்லாம் மாற வேண்டும் என்றால் அண்ணன் எடப்பாடியார் வர வேண்டும். அதற்கு நீங்கள் முழுமையான விலைவாசியை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் அண்ணன் எடப்பாடியார் வரணும். மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியில் நடைபெற்ற திட்டங்கள்லாம் அப்படியே செயலுடையாக்கியது வருதான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். ஏறத்தாழ இந்த பகுதியில் எத்தனையோ பெண்கள் படித்திருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு 7.5% உள்ஒதுக்கீட்டு மூலமாக மருத்துவர் ஆகல கனவை நனவாக்கியவர் தான். இங்கு ஒரு மருத்துவக் கல்லூரி திருவள்ளூர் பக்கத்திலேயே மருத்துவக் கல்லூரி உருவாக்கி தந்தவர் தான் அண்ணன் எடப்பாடியார். இப்படிப்பட்ட அற்புதமான திட்டங்களை அளித்த அண்ணன் எடப்பாடியார் அவர்களை மீண்டும் முதலமைச்சர் ஆக்க வேண்டிய வாய்ப்பை பூத் கமிட்டி கையில் தான் இருக்கிறது. அதே போன்று கிழக்கரசர் கையில் இருக்குது. இவர் இணைந்து செயல்பட்டால் கண்டிப்பாக நம்மை வீழ்த்துவதற்கு யாரும் இல்லை. எத்தனை கொம்பாதி கொம்பன் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணாவோட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியாது. அண்ணன் எடப்பாடியாரை முதலமைச்சராக்கியே தீர வேண்டிய எண்ணத்தில் நீங்கள் செயல்பட வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு செய்த நடத்திய அன்பு சகோதரர் நம்முடைய ஒன்றிய கழக செயலாளர் பாசமிகு சகோதரர் BM பிரசாத் அவர்களுக்கும் இந்த பூத் கமிட்டியுடைய நிர்வாகிகள் போந்தவாக்கும் பூத் கமிட்டியுடைய நிர்வாகிகளாக இருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர்கள் நம்முடைய விஜயகுமார் துணைத் தலைவர், தமிழ் இலக்கியா துணைத் தலைவர், அவைத்தலைவர் விஜயகுமார், துணைத் தலைவர் தமிழ் இலக்கியா, துணைத் தலைவர் ராஜா, ராம்குமார் செயலாளர், சுமதி இணை செயலாளர், பவித்ரன் இணை செயலாளர், ஜானகி துணை செயலாளர், அதே போன்று தமிழ்வாணன் துணை செயலாளர், பவுன்ராஜ் பொருளாளர் ஆகிய அவர்களுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவிக்கின்றவர்கள் நீங்கள் கைத்தட்டி அவளை வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று நம்முடைய தயாளன், டில்லி, சரவணன், ஹேமபுஷ்பம், சுதாகர், சகிலா, புஷ்பா, கோபி, மகேஷ், அதே போன்று 294வது பூத்தில் இருக்கிற நிர்வாகிகள் விஸ்வராகவன், சோனியா, போகேஷ், யோகேஷ், அன்புக்குரிய மணிகண்டன், தெய்வானை, கார்த்திகேயன், சுஜி, ஆகாஷ், பூபாலன் ஆகிய அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது. நந்திமங்கலத்தை சார்ந்த நிர்வாகிகளாக வருகை தந்திருக்கின்ற அன்புக்குரிய கிழக்கழகத்துடைய செயலாளர்களும் நிர்வாகிகளுக்கும் NK தர்மநந்தன், சண்முகம், பாலசுந்தரம், ஜெயந்தி, தமிழரசு அவர்களுக்கும், அதே போன்று ஜெயந்தி, கலைச்செல்வி, சரஸ்வதி, சவுந்தர், ஜான் சார்லஸ், பாபு, முருகையா, பிரபு, சுரேஷ் போன்றவர்களுக்கும் அனைத்தும் நம்முடைய கமிட்டியில் இருக்கின்ற நீங்கள் சிறப்பான முறையில் செயலாற்றக்கூடியவர்கள். எந்த விதத்தில் உங்களை குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளை, இளைஞர்களாக இருக்கின்ற பிள்ளைகளை நம்முடைய இயக்கத்தில் சேர்த்து அவர்களை பணியாற்றக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று உங்கள் பொறுப்பான் தொட்டு கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு செய்த பாசத்துக்குரிய ஆற்றல் மிகுந்த ஒன்றிய செயலாளர் பூண்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் PM பிரசாத் அவர்களுக்கும், அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற மாவட்ட பொருளாளர் முன்னாள் சேர்மன் அண்ணன் வெங்கட்ராமன் அவர்களுக்கும் மற்றும் சுதாகர் போன்ற நிர்வாகிகளுக்கும் கழகத்துடைய முன்னோடிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். இப்பொழுது ஐயா அவர்கள் உங்களுடைய கருத்துரை வழங்குவார். அதற்கு நீங்கள் அனைவரும் அமைதியாக கேட்குமாறு பணியோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு நிறைந்த கிளைகளை செயலாளர்களே, உங்களை எல்லாம் கண்காணிக்கும் அதற்கு மேல்மட்ட பல நிலை நிர்வாகிகளே, மாவட்ட கழக செயலர், ஏழைகளுக்கு இல்லை என்று சொல்லாமல் உதவக்கூடிய மனம் படைத்த தம்பி பலராமன் அவர்களே, ஒன்றிய கழக செயலர் பாசமிகு தம்பி பிரசாத் அவர்களே, தலைவர் அவர்களே, வெங்கட்ராமன் அவர்களே, சுதாகர் அவர்களே, பல பொறுப்புகளில் உள்ள நிர்வாகிகளே, சொல்ல வேண்டியதையெல்லாம் மாவட்ட செயலாளர் தெள்ளத் தெளிவாக எடுத்து சொல்லிவிட்டார். இந்த கூட்டம் இன்னைக்கு 234 தொகுதியிலையும் நடக்குது. எடப்பாடியினுடைய கட்டாய உத்தரவு, கட்டாய ஆணை, அது என்ன என்பதனை தம்பி பலராமன் உங்களிடம் படித்து காட்டினார். தபால் மூலமாகவும் எடப்பாடி உங்களுக்கு அதையெல்லாம் அனுப்பியிருக்கிறார். வந்து சேர்ந்திருக்கும். இல்லை என்றால் தம்பி பிரசாத் அவர்கள் விரைவிலே அதை 2 தினங்களுக்குள் அனுப்பிவிடுவார்.
அதை திருப்ப திருப்ப நீங்கள் படித்து பார்க்கணும். சென்ற தேர்தலில் நம்ம தோத்துட்டோமேன்னு கவலையே வேண்டாம், நம்ம தோக்கலை. சென்ற தேர்தலில் நாம் தூங்காமல் இருந்திருந்தால் வெற்றி பெற்றிருப்போம். திருடன் விழித்து கொண்டிருந்தான், அவன் கொள்ளையடித்து விட்டான். அந்த திருடன் தான் உதயசூரியன். எப்படி நடந்தது இந்த கொடுமை எண்ணி பார்க்க வேண்டும். நம்ம ஓட்டை வாக்காளர் பட்டியலிருந்து அழகாக நீக்கிட்டான். நீங்கள் ஓட்டு போட்டிக்கு போனீங்கன்னா அங்கே ஓட்டு போடுற நேரம் உங்கள் பேரே இருக்காது. திடீர்னு ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு ஓட்டு நம்ம கட்சிக்கு போச்சு. அதே போல் பல ஓட்டுக்கள் போலி ஓட்டுகள், திமுக ஓட்டை நம்ம லிஸ்ட்டில் சேர்த்திடுவானுங்க. சேர்த்து அதை அவனுங்களுக்கு விருன்னு போட்டுருவானுங்க. இப்படி நம்ம ஓட்டை திருடியும் அவன் ஓட்டை போலியாக சேர்த்தியும் இப்படி ஒரு சூதாட்டம் ஆடிய காரணத்தை உதயசூரியன் ஸ்டாலின் ஜெயிச்சிட்டான். நிஜமாலும் ஜெயிச்சது நம்ம தான். 4500 ஓட்டில் தம்பி பலராமன் தோற்றார் என்று அவர் தோற்கவில்லை. அவருடைய அந்த ஒட்டுமொத்த பகுதியிலே நம்ம ஓட்டை கருணாநிதி கட்சி திருடிய காரணத்தாலும் நம்ம ஓட்டை இல்லை போலி ஓட்டை நம்ம கட்சியில் இடம்பெற செய்து அதை ஓட்டாக மாற்றினதுனாலும் அவன் ஜெயித்தான். அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற கட்டாய உத்தரவை இட்டிருக்கிறார். ஐடி விங்கை இப்போ தந்திருக்கிறார். அந்த ஐடி விங் மூலமாக நீங்கள் கண்டறிய முடியும் போலி ஓட்டு எது, நம்ம ஓட்டு எது காணாமல் போச்சுன்னு. டக்குன்னு அப்பப்போவே அதை எடுத்து அதிகாரிகள்கிட்ட கொடுத்து தான் எங்கள் ஓட்டு திருட்டு போயிடுச்சுன்னா சரி பண்ணிவிடுவாங்க. எங்கள் போலி ஓட்டுங்க சேர்த்திருக்காங்க, இது எங்கள் ஓட்டே இல்லைன்னா நீக்கிடுவாங்க. அந்த பணியை நம் பொறுப்பாளர்கள் செய்யவில்லை. களத்தில் போய் மக்களை சந்திக்கிறவங்க, ஓட்டர் லிஸ்ட்டை பார்க்குறவங்க பூத்து கமிட்டி மெம்பரும் கிளைக்கழக செயலாளர் தான். அதுதான் எடப்பாடி ஒரு புது யுக்தியை கையாண்டிருக்கிறார். அவங்கக்கிட்ட டிவி இருக்குது. 15 ஆண்டு காலம் டெல்லியில் இருந்ததுனால 15 லட்சம் கோடிக்கு மேலே கொள்ளையடிச்சிட்டான் அந்த உதயசூரியன் கட்சிக்காரன், திமுக காரன் ஸ்டாலின்னு சுப்ரீம் கோர்ட்டில் சுப்பிரமணிய சாமி போட்ட வழக்கு இன்னும் நிலுவையில் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படி அந்த பணத்தை வைத்து எல்லா டிவியும் விலைக்கு வாங்கிட்டானுங்க. பத்திரிகைகள், பெரும்பாலான பத்திரிகைகளை விலைக்கு வாங்கிட்டாங்க. தினத்தந்தி நமக்கு ஆதரவுன்னு நினைப்பீங்க. தினத்தந்தி 90% பங்கை கருணாநிதியுடைய பொண்ணு ராஜா என்ன கனிமொழியும் அவங்க அம்மா ராஜாத்தையும் விலைக்கு வாங்கிட்டாங்க. தினத்தந்தியே அந்த கதி. இந்தியன் எக்ஸ்பிரஸ், தினமணி நம்மக்கிட்ட இல்லை, தினமலர் பிஜேபி. பத்திரிகைகளையும் அவங்க வாங்கிட்டானுங்க. டிவிக்களையும் பாலிமர் டிவி விட்டா நம்ம நியூஸ் இருக்குது, நியூஸ் அதிக பேர் பார்க்கறது இல்லை. இந்த நிலையில் எடப்பாடி பேசுகிற பேச்சையெல்லாம் மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்த்த முடியும்? அற்புதமாக பேசுகிறார். டெல்லியிலே பாராட்டினார்கள். டெல்லியிலே இருக்கிற அமைச்சர் ஷா என்பவர் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தை விட விலைவாசியை கட்டுக்கோப்புக்குள் வைத்திருக்கிற ஒரே முதலமைச்சர் இந்த எடப்பாடி பழனிசாமி என்று டெல்லியை பாராட்டியது. மின்சார கட்டணத்தை உயர்த்தாமல், பால் விலையை உயர்த்தாமல், பருப்பு விலையை உயர்த்தாமல், 15,000 சம்பளம் கிடைச்சா கூட அதில் குடும்பத்தை நடத்துறதுக்கு வாய்ப்பை ஏழைகளுக்கு தந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்று டெல்லியிலே போச்சு. அதை மீண்டும் அந்த திட்டத்தை தருவார். தம்பி, அவர் காது அப்புறம் கடிங்க, காது அப்புறம் கடிங்கன்னு அப்படின்னு எடப்பாடி தொழில்கள் நிறைய கொடுத்தார். வங்கி மூலம் கடன் கொடுத்தார். எல்லாமே வாய்க்கு போட்டார் இந்த உதயசூரியன் ஸ்டாலினும். ஸ்டாலின் அழகான கலரோடு வரும். நாள் தொடர்ந்து சாப்பிட்டா முதல் நாள் 2வது நாள் வீட்டில் அந்த கண்ணு தெரியாது, காமவெறி ஏறிடும், மூளை செதறி போயிடும். அக்கா தங்கச்சின்னு கூட பார்க்காம கற்பழிப்பு அதிகமாக நடக்கிற நாடு இந்த ஸ்டாலினுடைய ஆட்சி, உதயநிதியினுடைய ஆட்சி என்ற கொடுமையை உலகமே சொல்லுகிறது. அப்படி மக்களை பற்றி கவலைப்படாமல், ஒழுக்கத்தை பற்றி கவலைப்படாமல், இப்போ கடகண்ணியில் பள்ளிக்கூடத்து பக்கத்துலாம் கருணாநிதி வீட்டு சாக்லேட்டு, உதயநிதி சாக்லேட்டு, கருணாநிதி பொண்ணுடைய சாக்லேட்டு, மருமகனுடைய சாக்லேட்டு அப்படின்னு சொல்லி கடைகளில் விற்கிது. தயவு செஞ்சு பிள்ளைங்களை கடையிலேயே எந்த கடையிலையும் போய் சாக்லேட்டை வாங்கி சாப்பாடுங்க கூடாதுன்னு சொல்லுங்கள். காலை தொட்டு கெஞ்சி சொல்லுங்கள். சாக்லேட்டை வீட்டிலையே நீங்கள் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க என்பதை உங்களுக்கு அன்போடு சொல்லி, எடப்பாடியினுடைய எதிர்காலம் உங்கள் கையில் இருக்குது.
உங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். அந்த காலத்துலலாம் மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளருக்கு மட்டும்தான் டீ செலவுக்கு காசு கிடைக்கும். ஆனால் கிளைக்கழகத்துக்கோ பூத்து கமிட்டிக்கோ கிடைக்காது. வீட்டில் அடுப்பு எரியாது, குழந்தைங்களுக்கு பாலுக்கு காசு இருக்காது. எங்கே நீங்கள் கட்சி வேலையை செய்ய முடியும்? அதுக்காக எடப்பாடி என்ன பண்ணிட்டார்? இப்போ உங்களுக்கு ரொம்ப ஒரு மரியாதையை கொடுத்து விட்டார் பூத் கமிட்டிக்கும் கிளைக்கழகம். இனிமேல் நீங்கள் டீ செலவுக்கு ஒரு பண்ணு வாங்கி சாப்பிட்றதுக்கு மாவட்டம், ஒன்றிய, நகரத்துக்கிட்ட போய் பிச்சை எடுக்க வேண்டியதில்லை. நீங்களே செலவு பண்ண எடப்பாடி நேரடியாக உங்களுக்கு பூத் கமிட்டி மெம்பருக்கும் கிளைக்கழக செயலாளருக்கும் பண உதவி செய்கிறார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை கைதட்டி நீங்கள் வரவேற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மிக மிக முக்கியம். எடப்பாடி ஆட்சி கட்டிலுக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு நீங்கள் சபதமேற்க வேண்டும், சூளுரைக்க வேண்டும். எடப்பாடியை போய் கோட்டையில் எதிர்காலத்தில் சந்திக்கணும்னா நாங்களாம் கியூவில் நிற்கணும். மாவட்டம், ஒன்றியம், நகரம், பூத்து கமிட்டி மெம்பரும் கிளைக்கழக செயலாளர் தான் முன்னால் கூப்பிடுவார், பக்கத்துலேயே உங்களை உட்கார வச்சுக்குவார். நீங்கள் சொல்கிற சிபாரிசு தான் முதல்ல செஞ்சு கொடுப்பாரு. அப்படி ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்து விட்டார். உங்களுக்கு எஜமானர் என்ற ஒரு ஸ்டேட்டஸை தந்து விட்டார். பாடுபடுங்கள், உழையுங்கள். எம்ஜிஆர் ஆவியை கோட்டையிலே கொண்டு வந்து உட்கார வைங்க. அம்மா ஆவியை கோட்டையிலே கொண்டு வந்து உட்கார வைங்க. அம்மாவாகவும் எம்ஜிஆரும் செயல்படுகிற எடப்பாடியை கோட்டையிலே உட்கார வையுங்கள். பக்கத்தில் நீங்களே உட்கார்ந்துக்குங்க. நல்லாட்சியை கொண்டு வாங்க, இரட்டை இலை ஆட்சியை கொண்டு வாங்க என்று பணிவோடு கேட்டு விடைபெறுகிறேன். வேலை, தனியார் கம்பெனியில் வேலை, மெடல் எல்லாம் கிடைக்கும் என்பதனை மனதில் வைத்து, ஐயா நீங்கள் கொஞ்சம் என்று செயல்படுங்கள், வெற்றி பெறுங்கள், எடப்பாடிக்கு நன்றி சொல்லுங்கள், வாழ்த்துங்கள் என்று கைதட்டி வரவேற்று, இந்த படம் நமது அம்மாவிலே நியூஸ் டிவியில் வரும். அதனால் முகத்தை நல்லா காட்டுங்க. காட்டலாம், நாளைக்கு நீ டிவியில் பார்க்கலாம், உங்கள் முகத்தை பார்க்கலாம், வேலை கிடைக்கும். நல்ல என்னங்க இல்லை, அதெல்லாம் பண்ணிடுவாங்க. ஓகே, வாழ்க. நியூஸ் ஜே வந்திருக்கா, அனுப்பிச்சுடணும். ஒன்றிய செயலாளர் நல்லவர், செயல்பாட்டில் வேகமாக. ஓகே, வாழ்த்துக்கள். போட்டோ எடுங்க. பாம் யார் பாருங்க, மீசக்காரர் மாதிரி ஜம்முன்னு நில்லுங்க. உங்க மாதிரி. வாழ்த்துக்கள். எடப்பாடிக்கு நன்றி. உங்களுக்கு வெற்றி, வேலை வாய்ப்பு. பூமி உள்ளவரை